இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கேன் கிறிஸ்டியன்ஸ் பி ஃபேன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ்? கிறிஸ்தவர்கள் நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருக்கலாமா? வேதத்தின் அடிப்படையில அது சரியா அப்படின்றது தான் பார்க்க போகின்றோம். ஏன் இந்த தலைப்பு இப்போ அப்படின்னாக்கா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே ரொம்ப நார்மலாய் போச்சுங்க. சாத்தான் அந்த மாதிரி ஒரு வஞ்சனையை உலகத்துல வைக்கிறான். முக்கியமா கிறிஸ்தவர் மத்தியிலேயே வஞ்சனை வந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாருக்கு, ஒரு பாப்புலர் ஹீரோக்கு ஃபேனா இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்துட்டு இருக்குதுங்க. அவங்க போடுற ஸ்டேட்டஸ், ஆன்லைன்ல அவங்க ஷேர் பண்ற வீடியோஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஸ்டாரை பிரைஸ் பண்ற மாதிரி போடுறாருங்க. இது வேதத்தின் அடிப்படையில சரியா? எந்த அளவுக்கு இது முட்டாள்தனமான ஒரு காரியமா இருக்குது அப்படின்றத நம்ம வேதத்தின் அடிப்படையிலே இந்த ஒரு காணொலியில சுருக்கமா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தெரியணும் எது வெளிச்சம், எது இருளு, எது வேதத்துக்கு அடுத்த விஷயங்கள், எது தேவனுக்கு பிரியமான விஷயம். நம்ம இப்படி இருந்தா தேவனுக்கு அது உகந்த ஒரு காரியமா இருக்குமா? அவர் நம்ம மேல அன்பு கூறுவாரா நம்ம இந்த மாதிரி இருந்தோம்னா? யார் மேல நம்ம அன்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம பார்க்கிறோம். அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்கணுங்க. முதலாவது ஆராதனை யாருக்கு போக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்கும் மட்டும்தான். தெளிவா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது தேவன் என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 3ல, என்னை தவிர வேற தேவர்களை உனக்கு கொல்லக்கூடாது. விக்கிரகாராதனை பத்தி பேசுறாருங்க. என்ன சொல்றாரு? என்னை தவிர வேற எந்த தேவனையும் நீங்க கும்பிடக்கூடாது. இப்ப என்ன ஆகி போச்சுனாக்கா, அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை இன்னைக்கு யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிலிம் ஸ்டார்ஸ்க்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் கொடுக்குறாரு. 2016வது வருஷத்துல ஒரு சம்பவம் ஜெயலலிதா அவங்க மறைந்து போகிறாங்க. முன்னாள் சீஃப் மினிஸ்டர்ங்க அவங்க தமிழ்நாடு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிலிம் ஸ்டார். எந்த அளவுக்கு கிரேஸா இருந்தாங்க ஜனங்க, அன்னைக்கு நிறைய பேர் சூசைட் பண்றதுக்கே போயிட்டாருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் பாக்குறோம்னாக்கா, இந்த செலிபிரிட்டியை அட்மையர் பண்றது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இமோஷனலா ஜனங்க என்ன ஆயிடுறாருங்க, அவங்களுக்காக உயிரை கொடுத்து கூட ரெடி ஆறாருங்க. எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் பாருங்க. இந்த உயிரை படைத்தது தேவனுங்க. நம்ம உயிரை நம்ம மாய்த்துக்கிறதுக்கே நம்மளுக்கு உரிமை கிடையாது. ஆனா யாருக்கோ போயிட்டு உயிரை கொடுக்கணும் அப்படின்ற அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஒரு சிண்ட்ரோம் இருக்குதுங்க இல்லைங்களா? சைக்காலஜில ஒரு டேர்ம் இருக்குது, செலிபிரிட்டி சிண்ட்ரோம். அப்படின்னாக்கா ஒரு செலிபிரிட்டிக்காக எது வேணா பண்ணக்கூடிய அந்த லெவலுக்கு இன்னைக்கு ஜனங்க வந்துட்டு இருக்கிறாருங்க. சோசியல் மீடியா பூம் ஆவா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த செலிபிரிட்டி மேல வைக்கின்ற அந்த அன்பு, அட்மிரேஷன் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுதுங்க சகோதர சகோதரி. சோ அந்த மாதிரி நம்ம போகக்கூடாதுங்க. நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம அவங்கள வரைய ரசிக்கிறோம் மூவில பார்த்துட்டு இது தவறா? அது தவறு தாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப அவங்களை அட்மைட் பண்ணி என்ன ஆகுதுனாக்கா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ரையாரிட்டி கண்டவங்களுக்கு போகுது. அதுவும் விக்ராரானது தான். நான் இந்த ஒரு வீடியோல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறாங்க. இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயங்கள் தான். எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல நடந்த விஷயங்களை குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம் அதிக எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சரிங்களா, அதனால பாக்குறோம். இப்போ ஏரோ அக்ரிப்பா என்ன பண்றாருனாக்கா, ஜனங்க கடவுளை போல அவரை பிரைஸ் பண்றாருங்க. அந்த ஒரு மகிமையை அவர் ஏற்றுக்கொள்றாரு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல. அப்ப தேவன் என்ன பண்றாருனாக்கா, அவரை சாகடிச்சிடுறாருங்க. ஏன்னாக்கா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை ஜனங்க இவருக்கு கொடுக்கும் போது தேவன் அங்க நிரூபிக்கிறாருங்க, என்னோட மகிமைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். வசனம் இருக்குது இல்லைங்களா? நான் ஒருவரே கர்த்தர், என்னோட மகிமைய நான் யாரு கூட கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி. சோ இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. அந்த மகிமையை நம்ம வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுங்க. அந்த ஒரு ஸ்தானம் தேவனுக்கு மட்டும்தான். தேவனுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. தேவனை போல நம்ம யாருமே கன்சிடர் கொடுக்க கூடாதுங்க இந்த உலகத்துல. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம லைஃப்ல அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? யாராவது ஒரு மூவி ஸ்டாரை ரொம்ப அட்மைர் பண்றோமா? நான் அவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால காமிச்சுக்கிறோமா? இல்ல வீட்டுல அவங்களோட படங்கள் வந்துச்சுன்னா அப்படியே உட்காந்து பாக்குறது இல்லைங்களா? டான்ஸ் ஆடுறது, அவங்களுக்கு ரொம்ப இடத்த கொடுக்கறது, அப்பா அம்மாவோட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, தேவனோட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த இதயத்துல நம்ம அவங்களுக்கு இடத்த கொடுக்குறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, முழு இதயத்தோட நம்ம தேவனை அன்பு கூற வேண்டும். அந்த இடத்த வேற ஒருத்தருக்கு கொடுக்க கூடாதுங்க சகோதரர். ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் இன்னைக்கு இது அதிகரிச்சுட்டே வருது. அதனாலதான் இதை நம்ம பாக்குறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உலகத்தார் போல இருக்கக்கூடாது. நம்ம உலகத்துக்கு மாறுபட்டவங்களா இருக்க வேண்டும். பவுல் தெளிவா சொல்றாருங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ரோமன் சாப்டர் 12:2,
இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதுப்பிக்கப்படுகிறதுனாலே மறுரூபம் ஆக்கப்படுங்கள். பாத்தீங்களா, நம்ம மறுரூபம் ஆக வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒற்ற வேஷம் தரிக்க கூடாது. தேவனோட சித்தம் என்ன, அதுக்கேற்றபடி நம்ம வந்து வாழணுன்றாருங்க. தேவனோட சித்தம் வந்து நம்ம ஒரு ஹீரோ ஃபேனா இருக்கணும்ன்றதா இல்லைங்க, இல்லைங்களா? அவங்க வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, அவங்க லைஃப் வந்து நல்லா செட்டில்டா இருக்கும். ஆனா தேவனுக்கு அவங்க கொடுக்குற மகிமையை அவங்க வந்து செலுத்துறதுலங்க லாஸ்ட்ல வந்து ஒன்னும் இல்லாத வந்து மறைச்சு போயிடுவாருங்க, இல்லைங்களா? அவங்களோட புகழ் அதோட போயிடுது. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுங்க? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை வேற ஒருத்தவங்க கொடுக்குறோம். இது தவிர வேற எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மளோட டைம் வேஸ்ட், இல்லைங்களா? அந்த டைம் வந்து நம்ம தேவனுக்காக பயன்படுத்தி இருக்கலாம், தேவனோட ஊழியத்தை செய்யறதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம், பைபிள் படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. அதை விட்டுட்டு வேஸ்டான இந்த வெயினான விஷயத்த வந்து பண்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இப்ப தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா விஜய் வந்து ரொம்ப பெரிய ஸ்டார், இல்லைங்களா? நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இவருக்கு. 2018 வருஷத்துல வந்து அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கொந்தளிச்சிட்டாங்கனாக்கா, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னும் போது ரொம்ப பிரச்சனைகள், கிளாஷஸ் எல்லாம் ஆச்சுங்க. பப்ளிக்ல வந்து நிறைய ப்ராப்ளம், போலீஸ் எல்லாம் வந்து அந்த எல்லா தியேட்டர்ஸ்க்கு போற மாதிரி ஒரு கண்டிஷனு, நிறைய பிரச்சனைகள், சோஷியல் மீடியால கூட நிறைய ப்ராப்ளம் ஆச்சுங்க இந்த சண்டையினால, இல்லைங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த என்டர்டைன்மெண்ட்ன்றது பப்ளிக்ல வந்து ஏராளமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். இதுக்குள்ள நம்ம போக கூடாதுங்க. இவங்களை போல முட்டாள்தனமான ஜனங்கள்லாம் நம்ம இருக்கக்கூடாதுங்க, இல்லைங்களா? அவங்க அவங்கள ரொம்ப அட்மைட் பண்றாரு, அவங்க பின்னாடி போறது. இப்போ இவர் வந்து பாலிடிக்ஸ் வந்துக்கிறாருங்கோ, அவர் பின்னாடி போற ஜனங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெறும் யங்ஸ்டர்ஸ். எப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் ஆகுறாங்கனாக்கா, நியூஸை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப பேஜார் ஆகுதுங்க. இப்படி கூட இருப்பாங்களா யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு, இல்லைங்களா? ஒரு ஸ்திரீ என்ன சொல்றாங்க, எங்க ஹஸ்பண்டை விட எனக்கு இவரை தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. ஒரு பையன் என்ன சொல்றான், இவரோட மாநாடுக்கு போகும்போது எங்க அம்மா வந்து போக கூடாதுன்னாங்க, எங்க அம்மாவை அடிச்சுட்டு நான் இங்க வந்திருக்கிறேன்றாரு. அதுல ஒரு பெருமையா இருக்குதுங்க, இல்லைங்களா? இன்னொரு ஸ்திரீ என்ன பண்ணிக்கிறாங்க, கை குழந்தை தூக்கிட்டு வராருங்க மீட்டிங்க்கு. இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்கு வராங்க, ரொம்ப வெயில், ஏன் குழந்தைய தூக்கிட்டு வராங்கனாக்கா, எனக்கு இவரை பாக்குறது தான் ரொம்ப முக்கியம். இன்னொரு வாலிபர் என்ன சொல்றாங்கனாக்கா, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, ஆனாலும் இவரை பார்க்க நான் வந்திருக்கிறேன். எக்ஸாம் எப்ப வேணா எழுதிக்கலாம், இவரு தான் எனக்கு முக்கியம் அப்படின்றாரு. எந்த அளவுக்கு வந்து இப்ப இருக்கிற ஜனங்களோட மென்டாலிட்டி இருக்குது பாருங்க, இல்லைங்களா? சோ நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள அந்த மாதிரி என்ன இருக்கலாம், இல்லைங்களா? யாருக்கும் தெரியாம நம்ம அட்மைட் பண்றது இருக்கலாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவனை தவிர யாருக்குமே தரக்கூடாது. இப்போ பாபிலோன்ல தானியேல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து திடமா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. நாங்க வந்து இந்த ஒரு ராஜ்யத்துல இருக்கிற ஃபுட்டு சாப்பிட மாட்டோம், நாங்க வந்து அசுத்தப்படுத்த மாட்டோம் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிறாரு. இந்த உலகத்துல நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியணும். விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தா கூட நம்ம வந்து தேவனுக்கு விசுவாசமா இருக்கணுங்க. இவங்க நினைச்சிருந்தா நல்லா லக்ஸுரியஸா ஜாலியா அந்த லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி இருந்துக்கலாம், இத்தனைக்கு யங்ஸ்டர்ஸ். ஆனா தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாருங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? கண்ட கண்ட செலிபிரிட்டிஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணி போறோமா? இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ அவங்கள ஃபாலோ பண்றது, அவங்கள போல ஹேர் ஸ்டைல் பண்றது, ட்ரெஸ் அவங்கள போல வாங்குறது, இல்லைங்களா? அவங்க பின்னாடி போனா என்ன பிரயோஜனங்க? மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அதோட முடிவு என்னங்க? மரண வழிகள் என்று பைபிள் சொல்லுது. நம்ம நித்திய ஜீவனின் இடுக்கமான வாசல் வழியில பிரவேசிக்க வேண்டும், தவறான வழியில போக கூடாதுங்க. இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து இந்த சினிமா பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கிறேன். நான் சில பேரோட லைஃப் ஸ்டைல் அப்படியே தாங்க, அவங்க ஹீரோவை பார்த்து அவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அதே போல பண்றாங்க. ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம யாரை போல இருக்கணுங்க? இயேசுவை போல இருக்கணும். அவருதான் வந்து நமக்கு வந்து ஹீரோ, வேற யாரும் கிடையாதுங்க. The only hero whom we have is Jesus Christ. அவரை ஃபாலோ பண்ணா நமக்கு ஜீவன். இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஒரு ரூபாய் பிரயோஜனம் இல்லைங்க, இல்லைங்களா? மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா நான் சொல்றாரு, எல்லாத்தையும் செய்ய எனக்கு வந்து அனுமதி இருக்குது, இல்லைங்களா? நான் பண்ணலாம். ஒரு 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கலாங்க, ஒரு மியூசிக் கான்சர்ட் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க, இல்லைங்களா? அதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது. ஆனா அதெல்லாம் பிரயோஜனமா இருக்குமா? அது வந்து தேவன் கிட்ட கொண்டு போவோமா நம்மள அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 100% கிடையாது. நம்ம செய்கின்ற காரியங்கள் எதுக்கு வந்து ஆதரவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, அது வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்மள வந்து கூட்டிட்டு போகணும். தேவன் பின்னாடி அதை வந்து நம்மள கூட்டிட்டு போகணும். தேவன் கிட்ட போற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செய்யணும். 1 கொரிந்தியர் 10 வசனத்துல, 1 Corinthians chapter 10:23, எல்லாவற்றும் எனக்கு சாத்தியமே, ஆகிலும் எல்லாவும் பயனுள்ளதாகாது. பாத்தீங்களா? எல்லாமே பயன் இல்லை.
எதுவுமே வந்து இது பெனிஃபிட் ஆகவே முடியாதுங்க. ஸோ பெனிஃபிட் ஆகிற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். 2 ஹவர் மூவி பார்த்துட்டு அதுல என்ன பெனிஃபிட் வருதா நம்மளுக்கு? இல்லைங்க. அதுல என்ன காட்டுறாங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அருவருப்பு, அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, வயலன்ஸ் இல்லைங்களா, செக்ஷுவலான கண்டென்ட், வாலிப பிள்ளைங்களுக்கு வந்து தவறான வழியில வழி நடத்துறது. 2019 நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டார் வார்ஸ் ஆகும் ஆன்லைன்ல. நிறைய கிறிஸ்டியன்ஸ் கூட பேர் நல்லா கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல போயிட்டு நான் இவங்களோட ஃபேனு, அவங்க ஆப்போசிட்டா ஹீரோக்கு போயிட்டு தவறான கமெண்ட்ஸ் போடுறது, கெட்ட பேச்சுல திட்டுறது, சண்டை போடுறது, அபியூஸ் பண்றது. இதுக்காக தேவன் நம்மள அழைத்திருக்கிறாருங்க? இதுக்காக இல்லைங்க. அந்த நேரத்தை எவ்வளவு பிரயோஜனமா வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஹீரோ பின்னாடி போற அந்த அட்மிரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, செலிபிரிட்டிஸ் பின்னால மத்தவங்க மேல வெறுப்பை வந்து உண்டாக்குற மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்றோம்னு வச்சுங்களேன், அவருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க மேல நம்மளுக்கு என்ன கசப்பு வரும், கோபம் வரும். இது நல்லது இல்ல. நம்ம மத்தவங்க எல்லாரையும் நேசிக்கணுங்க. நம்மளை போல மத்தவங்களை நேசிக்க சொல்லிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி காரியங்கள் பண்றதுக்காக அல்லங்க. இல்லைங்களா? இப்ப சவுல் ராஜா கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தாவீது மேல ரொம்ப பொறாம வந்துருது. ஏன்னா ஜனங்க வந்து பாட்பாடும் போது இவரை விட தாவீதை உயர்த்தி பாட்பாடுகிறாருங்க. பிரேஸ் பண்ணும்போது இவருக்கு அந்த ஜெலசி, அந்த ஜெலசினால என்ன ஆயிடுதுனாக்கா, எப்படின்னா அவரை வந்து சாவடிச்சிடணும், யார, தாவீதை வந்து கொலை பண்ணின்ற லெவலுக்கு வந்து அந்த அளவுக்கு கோவம் வந்துருது, எரிச்சல் வந்துருது. இந்த எக்ஸசிவான கம்பேரிசன் பண்ணும்போது என்ன ஆயிடுது தெரியுங்களா, இந்த மாதிரி அன்ஹெல்தி இமோஷன்ஸ், தவறான நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம லைஃப்ல வந்துடும். மற்றவங்க வந்து வெறுக்கணும் இல்லைங்களா, மற்றவங்க திட்டுறது, அபியூசிவா பேசுறது, இந்த மாதிரி தவறான விஷயங்கள் கம்பாரிசன் பண்ணனா வரும். இதுக்குள்ளலாம் நம்ம போகக்கூடாதுங்க சகோதர சகோதரி. உலகமே இதுக்கு பின்னாடி போறாங்க. நம்மளோட லைஃப் இதன் அடிப்படையில் இருக்கக்கூடாது. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஃபேண்டம், அதாவது ஒரு செலிபிரிட்டி பின்னாடி நம்ம போறது நம்மளோட கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. நான் வந்து கரெக்டா இருக்கிறேன்னா தேவனோட வழியில, இல்லையா? நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. ஒரு 2 ஹவர் மூவி பாக்குறோம், அவங்கள ஃபாலோ பண்றோம்னாக்கா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அருவருப்பான திங்கிங் தான் வரும் இல்லைங்களா. அவங்க மூவில பேசுற அந்த டைலாக்ஸ் அதுவும் அருவருப்பா இருக்கும். ஆபாசமான விஷயங்கள் இல்லைங்களா, வயலன்ஸ் வந்து ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மைண்ட்ல வந்து நமக்கு ஓடிட்டே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பேஜ். தென் எப்படி வந்து நம்ம இயேசு போல மாற முடியுங்க இதெல்லாம் பண்ணிட்டு? ஒரு பொழுதமான இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷனுங்க சகோதர சகோதரி. இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம ஆளாக கூடாது. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட அஃபெக்ஷன் எதன் மேல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மேலான விஷயங்களை தான் நம்ம வந்து நாடணும். உலகத்தரமான விஷயங்களுக்குள்ள நம்ம போக கூடாதுங்க. இப்ப உலகமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து இவங்களோட ஃபாலோவரு, நான் இவரோட ஃபேனு, யாரையும் விட்டு வைக்கிறது இல்லைங்க. ஸ்போர்ட்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் இவரோட ஃபேனு அவரோட ஃபேனுன்னு சொல்லிட்டு 2 குரூப்பா பிரிஞ்சு அவங்களுக்குள்ள சண்டை. மூவிலையும் அப்படித்தான், பாலிடிக்ஸ்ல அப்படித்தாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வேஸ்டான விஷயங்கள். நம்மளோட தாட்ஸ் இயேசுவின் பின்னே போக வேண்டும்ன்ற அந்த உறுதியான ஒரு எண்ணத்துல வந்து நம்ம பேப்டிசம் எடுத்திருக்கிறோம். ஸோ நம்மளோட தாட்ஸ் எல்லாம் எதன் மேல இருக்கணும்னாக்கா, பரம அழைப்புக்காக தேவன் நம்மளை அடைத்திருக்கிறாருங்க, பரலோகத்துக்கு அடைத்திருக்கிறாரு. அதன் மேலதான் நம்மளோட அஃபெக்ஷனை வைக்கணும். கொலோசியர் 3 அதிகாரம் 2 வசனத்துல, கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 2, மேலானவைகளை நாடுங்கள். பாத்தீங்களா, நம்ம எதுல நாடணுங்க? இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, மேலான விஷயங்களை தான் நம்ம வந்து நாடணுங்க. இந்த மாதிரி ஒரு மூவி ஃப்ரீக்கா நம்ம இருந்தான்னு வச்சுங்களேன், அது மேலான விஷயங்களா, அருவருப்பான விஷயங்கள் அது. ஜஸ்ட் ஃபார் தட் என்டர்டைன்மெண்ட் மட்டும் அதுல இல்லைங்க. அதுல தவறான ஐடியாலஜியை வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா. வேதத்துல எதெல்லாம் அருவருப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் நல்லது மாரி காமிப்பாங்க. அதனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இந்த செலிபிரிட்டிஸ்க்கு வேண்டியது என்ன, அங்க பணம். அதுக்காக வந்து அவங்க எந்த லெவலுக்கு வேணா போவாங்க. அது மாரலி கரெக்டா இன்கரெக்டா நம்ம அதை செய்யலாமா அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. 2020 வருஷம் 14 ஜூன்ல வந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அப்படின்ற ஒரு செலிபிரிட்டி வந்து இருந்துட்டாருங்க இல்லைங்களா. சோசியல் மீடியா ஃபுல்லு அவருக்காக ரொம்ப ரொம்ப என்ன பண்ணாருங்க, மோன் பண்ணாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபேமஸ், சக்சஸ், பாப்புலாரிட்டி, இதனால வந்து ஒரு மனுஷனுக்கு சமாதானம் வராதுங்க. இவருக்கு நிறைய ஃபேம் வந்துச்சுங்க, ஆனா சமாதானம் இல்லை லைஃப்ல. பாருங்க, சூசைட் பண்ணி இருந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அது மர்டர்ன்றாங்க. அது என்னவோ சரிங்களா, அது நமக்கு செகண்டரி. ஒண்ணு நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க, இதனால வந்து மெய்யான சமாதானம் லைஃப்ல வராதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல தேவன் பின்னாடி போனா மட்டும் தான் நம்ம லைஃப்ல சமாதானம். லூக் 10 அதிகாரம் 20 இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒன்று சொல்றாருங்க,
நாங்க வந்து பேய்களை ஓட்டணும், அற்புத அடையங்களை பண்ணணும் போது இதற்காக நீங்க வந்து சந்தோஷப்படாதுங்க. உங்களோட சந்தோஷம் எதுல இருக்கட்டும், உங்களோட பேர்கள் வந்து பரலோகத்துல எழுதப்பட்டிருக்குது பாருங்க, அதற்காக நீங்க வந்து சந்தோஷப்படுங்க. அதுதான் மெய்யான சந்தோஷம்ன்றாரு. சோ இந்த உலகத்துல நம்மளுக்கு டெம்பரரியான அந்த சக்சஸ்லயோ இல்ல மத்த விஷயத்திலயோ நமக்கு என்னங்க சந்தோஷம் கிடையாது. நம்மளோட சந்தோஷம் எதுல இருக்கணுங்க, நம்மளுடைய பேர் வந்து பரலோகத்துல வந்து தேவன் எழுதியிருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து பண்ணா நம்ம பேரு வந்து பரலோகத்துல எழுதப்படுமா? நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு சாட்சி இருக்கணும் இல்லைங்களா சகோதர சகோதரி? இப்போ வந்து நம்மளுடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல தேவன் எழுதுறாருன்னா நம்ம என்னென்ன பண்ணோன்றத எழுதுவாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம், ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து ஃபேனா இருந்தோம், ஆன்லைன்ல வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டோம் இல்லைங்களா, அபியூசிவா மத்தவங்ககிட்ட பேசணும், அவரை போல ட்ரெஸ் பண்ணோம், தவறான காரியங்களுக்குள்ள போனோம்னாக்கா அது ஒரு சாட்சியாக இருக்குமா? அதுல ஏதாவது வந்து பிரயோஜனம் இருக்குதா? தேவனுக்கு ஏதாவது ஒரு மகிமை அதுல இருக்குதா? கண்டிப்பா இல்லைங்க. மெய்யான சந்தோஷம் எதுவோ அதன் பின்னாடி நம்ம வந்து போகணுங்க. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து ஏதாவது செலிபிரிட்டி ஐடியாலா வச்சுட்டு இருக்கிறோமா நம்ம லைஃப்ல? அப்படி இருந்தாக்கா இன்னில இருந்து இருக்கக்கூடாது. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் வந்து நம்ம என்னங்க பரீட்சை பார்க்கணும். அதுல எது நல்லதோ அதை வந்து எடுத்துக்கணும் நம்ம. இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாருங்க. இல்லைங்களா? இப்போ மூவிஸ் எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம், நிறைய பேர் வந்து என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறோம் இல்லைங்களா, டைம் பாஸ்க்கு. ஆனா நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லைங்களா. மற்ற விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பாசிட்டிவான விஷயங்கள் அருவருப்பெல்லாம் தவிர்க்கணும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இந்த மாதிரி விஷயங்கள. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, 1 Thessalonians chapter 5 verse 21ல எல்லாவற்றையும் சோதித்து நன்மையானதை பற்றி கொள்ளுங்கள். பாத்தீங்களா, எல்லாவற்றையும் சோதித்து நன்மையானதை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்றாருங்க. ஆனா சோதிச்சு பார்க்கும்போது இப்ப வர என்டர்டைன்மெண்ட் இல்லைங்களா, லாஸ்ட் 10-20 இயர்ஸ்ல வரைகின்ற மூவிஸ்ல எல்லாம் அருவருப்பு தான். என்ன மாதிரி நல்ல படத்துல கூட நம்ம வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஏதாவது ஒரு அருவருப்பு வச்சிருவாருங்க. தேவனுக்கு விரோதமான காரியம் இந்த இருக்கும். அதனால மூவி பார்க்காம இருக்கிறது பெட்டருங்க, டு பி வெரி ஃப்ரங்க் இல்லைங்களா. அதனால நமக்கு நன்மை கிடையாதுங்க. தேவனை விட்டு தூர போற விஷயங்கள் தான் நம்ம மைண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப இதாகும், பெனிட்ரேட் ஆகும். தவறான தாட்ஸ் வரணும் இல்லைங்களா. ஜனங்க என்ன பண்றாருங்க, எது நல்லது எது தப்புன்ற அந்த பகுத்தறிவே இல்லாத ஆயிட்டு இருக்குதுங்க இல்லையா. சோ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நார்காட்டிக்ஸ்ல வந்து அரெஸ்ட் ஆயிக்கிறாருங்க. ட்ரக் அடிக்ஷன் கேசஸ்ல, ட்ரக் டீலிங்ல வந்து அரெஸ்ட் ஆயிக்கிறாருங்க. ரியா சக்கரவர்த்தி, இன்னும் நிறைய பேர் இல்லைங்களா. ஸோ ரீசெண்டா வந்து கன்னடா ஆக்டர் தர்ஷன் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு மர்டர் கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப கூட அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருங்க இல்லைங்களா. ஏதோ அவர் ரொம்ப புனிதர் மாதிரி, புனிதமான ஒரு விஷயத்த பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப அருவருப்பான காரியத்தை வந்து பண்ணிக்கிறாருங்க. ஆனா அவங்க ஃபேன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்றாருங்க இல்லைங்களா. யாரெல்லாம் வந்து இவருக்கு எதிரா பேசுறாங்களோ அவங்கள எல்லாம் அசிங்க அசிங்கமா திட்டுறாருங்க. எந்த அளவுக்கு வந்து மைண்ட் இருக்குது பாருங்க. ஜனங்களுக்கு நல்லது எது தவறு எதுன்ற அந்த ஒரு இதே இல்ல. நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகக்கூடாதுங்க. பிளைண்ட்லி ஒருத்தரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது இல்லைங்களா. இயேசுன்னு பின்னாடி மட்டும் தான் நம்ம போனோம். இப்போ பெரியா பட்டணத்துல இருந்தவங்க எப்படி இருந்தாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் போதிச்ச போதிலும் அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாருங்க. அவரு சொன்ன மாதிரி காரியங்கள் அப்படிதான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்டியங்களோட முக்கியமான கேரக்டர் என்னங்க, கிறிஸ்தவர்களோடது பகுத்தறிவு. எது சரி எது தவறுன்ட்டு நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கணும். இந்த மூவி வாட்ச் பண்ணது, ஒரு செலிபிரிட்டியை ஃபாலோ பண்றது வேதத்தின் அடிப்படையில சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சரி இல்லை அப்படின்னு தான் வரும் இல்லைங்களா. சோ நம்ம லைஃப்பை வந்து நம்ம எவ்வளவு இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபேவரட் செலிபிரிட்டியை வச்சு நம்ம வந்து நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. இயேசுவை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணுங்க. அவரை போல கேரக்டர் இருக்குதா, அவரை போல மத்தவங்களை லவ் பண்றேனா, அவரை போல இரக்கத்தை வந்து சிநேகிக்கின்றனா, அவரை போல அன்பா இருக்கிறேனா, அவரை போல பேசுறானா, இப்படி வந்து நம்ம பார்க்கணுங்க சகோதர சகோதரி. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட லைஃப் மத்தவங்களுக்கு ஒரு இருடலா இருக்கக்கூடாது. நமக்கு நல்லா சத்தியம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா, பைபிள் வசனம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல வந்துட்டு பசங்க முன்னாடி மூவி பார்த்துட்டே உட்காந்துட்டு கை தட்டின்னு அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் இல்லைங்களா. நம்மள வந்து மத்தவங்க ஒரு மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க, தவறான ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், உங்களுடைய இந்த சுதந்திரம் பலவீனருக்கு இடலாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பாத்தீங்களா, கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதுங்க. அது மத்தவங்களுக்கு ஒரு இடர்ல ஆகக்கூடாதுங்க சகோதர சகோதரி. அதுக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பவுல் என்ன சொல்றாரு, நான் இந்த கறி சாப்பிடுறேன் அது மத்தவங்களுக்கு இடரல் ஆயிடுச்சுன்னா நான் நான்வெஜ் சாப்பிடுறதே விட்டுறேன் அப்படின்றாரு. என்ன மாதிரி கேரக்டர் அப்படி இருக்கணுங்க இல்லைங்களா. இந்த ஃபேன் டிவோஷன்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடவுளுக்கு கொடுக்குற அதே
தனத்தை வந்து ஸ்டார்ஸ் கொடுப்பாரு. இப்போ ரஜினிகாந்த் நம்ம பாக்குறோம், அவரோட படம் எதனா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நியூஸ்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, பால் ஊத்தி அபிஷேகம் பண்றது. இதெல்லாம் ஹெல்த்தியான ஒரு விஷயமே இல்லைங்க. லைஃப்ல வந்து ஒரு ப்ரையாரிட்டியே சேஞ்ச் ஆகுதுங்க. இந்த இந்த ஜனங்க எப்படி தெரியுங்களா பண்றாங்க, அந்த காசெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏழையா இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில. வீட்டுல இருந்து திருடின்னு வந்துடுறது சரிங்களா. கூலி வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அந்த ஒரு நாள் கூலியை வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்றது, இதுல எதனா ப்ரோசன் இருக்குதா, அவங்க லைஃபே வந்து கெட்டு போதுங்க இல்லைங்களா. நிறைய பேர் என்ன பண்றாங்கனாக்கா ஸ்கூல்ல வந்து லீவ் விட்டுறது, ஸ்கூல் வந்து பாதிப்பாகுது, படிப்பு கெட்டு போகுது, வேலைக்கு போகாம வந்து மூவிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, இந்த லெவல்ல போயிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கடுமையா எதிர்க்கணுங்க சகோதரி. அருவருப்பு அப்படிதாங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, இது முட்டாள்தனமான காரியம் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம், ஆரோன் வந்து அனுமதி கொடுத்துறாருங்க அந்த ஜனங்களுக்கு பால் ஆராதனை பண்றதுக்கு இல்லைங்களா. இதுதான் அவங்க கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது ரொம்ப பெரிய காம்ப்ரமைஸ் அவர் பண்ணுது. அந்த ஜனங்க எல்லாரும் என்ன பண்றாருங்க, ஐடியலேட்டரிக்கு போறாரு இல்லைங்களா. இவர் வந்து மத்தவங்களுக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் ஆயிட்டா இருப்பாருங்க சகோதரி. இந்த மாதிரி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உலகத்துல ஒரு அருவருப்பு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது அருவருப்பு தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட பிஹேவியர் மத்தவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வருதா, யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. நல்லா பைபிள் வசனம் படிச்சுட்டு இல்லைங்களா, ஃபிலிம் சாங்ஸே பாடுறது, இந்த ஃபிலிம் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், மத்தவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நம்ம இருக்க முடியாதுங்க. சாத்தியமே இல்லைங்க சகோதரி. ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதரின் மகிமை புல்லை போலங்க, டெம்பரரி இல்லைங்களா. ஒரு பதரை போல ஒன்னும் இல்லாத ஆயிடுவாருங்க. இன்னைக்கு எவ்வளவோ செலிபிரிட்டிஸ் இருக்கிறாருங்க உலகத்துல. நான் இவரோட ஃபேனு அவரோட ஃபேனு இப்படி அப்படின்றாருங்க. அவங்க யாராவது இட்டர்னலா வாழ முடியுங்களா, முடியாது. அவங்கள மகிமை கொஞ்சம் இன்னும் நம்ம கூர்ந்து கவனம் வச்சோம்னாக்கா, யாருமே வந்து பர்சனல் லைஃப்ல ஒழுக்கமாவே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. நிறைய மனைவிகளை கட்டிக்கிறது, இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அநியாயமா பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. யார வேணா எடுத்துக்கோங்க, யாருமே வந்து பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளே கிடையாதுங்க. எந்த செலிபிரிட்டியுமே கிடையாது. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் இருந்தே இருக்குங்க. தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியம் அவங்க லைஃப்ல இருந்தே இருக்கும். இந்த மாதிரி ஆண்களுக்கு பின்னாடி நம்ம வந்து போகவே கூடாது இல்லைங்களா. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. இவங்களோட மகிமை எல்லாம் டெம்பரரி தான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1:24ல, மனிதர் எல்லோரும் புல்லை போல் இருக்கிறார்கள், அவர்களுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூ போல் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூ உதிர்ந்து போகிறது. ஒரு பூ போல உதிர்ந்து போகிறாங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா. ஷைனி அயூஜா அப்படின்ற ஒரு ஆக்டர் இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வீட்டுல வேலை செஞ்சிருந்த ஒரு பொண்ணைய ரேப் பண்ணிட்டாரு இல்லைங்களா. அந்த கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆயிட்டு நல்லா ஃபேமஸா வந்துட்டு இருந்தாருங்க அவரு ஒரு காலகட்டத்துல. இந்த கேஸ்ல மாட்டிட்டு அவரோட மகிமை என்ன ஆயிடுச்சுங்க, இவரா இந்த மாதிரின்னு ஆயிடுச்சுங்க. அவ்வளவு அருவருப்பான காரியம் பண்ணிட்டாருங்க. இந்த மாதிரிதான் செலிபிரிட்டிஸ்ங்க அருவருப்பான காரியங்கள் பண்றாருங்க. அவங்க டார்க்ல என்னென்ன பண்றாங்கன்னு சொன்னா ரொம்ப 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 கேவலமா இருக்கும். ஏன்னா ஹோட்டல்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஒரு செலிபிரிட்டிஸ் எப்படி அவங்க என்னென்ன பண்றாங்க வெளியில அப்படின்றது நல்லாவே தெரியும். அவ்வளவு அருவருப்பு. தானியேல் 4ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோமோ, நேபுகாத்நேசர் தன்னைத்தானே உயர்த்துகின்றார். அப்போ தேவன் அவருக்கு நல்ல ஒரு பாடம் வந்து புகழ்றாரு. அவர் வந்து என்ன ஆகுறாருனாக்கா, ஒரு மிருகம் போல ஆயிடுறாரு. அப்போ தேவன் தான் வந்து எல்லாருக்கும் அத்தாரிட்டி, தேவனுக்கு மிஞ்சின பவர் கிடையாது அப்படின்றத அவர் வந்து உணர்ந்துடுறாரு. இதேதான் இந்த செலிபிரிட்டிஸ் லைஃப்ல கூட சடுதியா அவங்களோட அழிவு வரும். இப்ப கூட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அவ்வளவு செலிபிரிட்டிஸ் பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு அருவருப்பு பண்றாங்கன்னு பார்க்கும்போது நம்மளுக்கே கூச்சமாகுது அதை பத்தி பேசுறதுக்கு. இன்னைக்கு நம்ம யார் பின்னாடி இருக்கிறோம், இமோஷனலா யார் மேல டிபெண்டா இருக்கணும், தேவன் மேல டிபெண்டா இருக்கணும். இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் பின்னாடி கிடையாதுங்க சகோதரி. எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த உலகத்தை எப்படி இருக்கணுங்க, வெளிச்சமா இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, மேத்யூ சாப்டர் 5:16, அப்படியே உங்கள் ஒளி மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும், அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து வானத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். நம்மளுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் அப்படின்றாருங்க. இந்த செலிபிரிட்டிஸ் பின்னாடி போறது, டைமை வேஸ்ட் பண்ணி இருக்கிறது, அவங்களுக்காக போய் சண்டை போடுறது, பாலாபிஷேகம் பண்றது, ஃபர்ஸ்ட் டே அவங்க மூவி ரிலீஸ் ஆனா போய் பாக்குறது, டிவில வந்து உட்காந்து அவங்களே வந்து சில பேர் டிவிலே போய் கிஸ் எல்லாம் பண்ணுவாருங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வந்தாங்க, நிறைய பேர் பண்றாருங்க இப்ப கூட. எவ்வளவு வந்து அருவருப்பான விஷயங்கள் இல்லைங்களா. முட்டாள்தனமான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த செலிபிரிட்டிஸும் நல்லா கிடையாது. ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு என்வாயர்மெண்ட் ஆயிட்டு. 2021வது வருஷம் இந்த ஷாருக் கான் அவங்க சன் ஆரியன் அப்படின்றவர்
அரெஸ்ட் ஆயிட்டாரு இல்லைங்களா. ஒரு கப்பலூர்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, ட்ரக் யூஸ் பண்ணி இருந்துக்கிறாரு. இவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு சார்பா ஒரு குரூப், இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு குரூப் இல்லைங்களா. ரெண்டு பேருக்குள்ள ஹீட்டடான டிஸ்கஷன்ஸ் இல்லைங்களா. இது எல்லாமே வந்து நமக்கு எதுக்கு ஒரு அடையாளம்னாக்கா, உலகம் எந்த அளவுக்கு அருவருப்பா போயின்னு இருக்குது, நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுக்கு இதெல்லாம் அடையாளம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, யோவான் 18:36 பிலாத்து கேக்குறாருங்க இல்லைங்களா, நீ ராஜாவா அப்படின்னும் போது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்றாரு. அப்போ நம்மளுடைய யோசனை எதன் மேல இருக்கணும், பரலோகத்தின் மேல இருக்கணுங்க சகோதர சகோதரி. நம்மளோட ஐடென்டிட்டி என்னங்க, நம்ம வந்து பரலோகத்துக்குரிய நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் அங்க இருக்குது. இங்க வந்து செலிபிரிட்டி சென்டர்டா இருக்கக்கூடாது. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பர்சனும் வந்து நம் நீதியத்தை நியாயத்தையும் வந்து நிலைநாட்ட முடியாது இல்லைங்களா. சோ இயேசு கிறிஸ்து ஒருத்தரை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சகோதர சகோதரி. ஏன்னா பவுல் என்ன சொல்றாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட லைஃப். ஓகே, சோ நம்ம ஆன்லைன்ல என்ன பண்றோம், யாரோட ஃபேனா இருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம போடுற போஸ்ட் எதன் அடிப்படையில இருக்குது யோசிச்சு பார்க்கணுங்க சகோதர சகோதரி. சோ 4 விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஒண்ணு வந்து பகுத்தறிவு, எது சரி எது தவறு, வேதத்தின் அடிப்படையில நம்ம வந்து இந்த விஷயத்த அணுகணும் இல்லைங்களா. வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம யார் பின்னாடியே போக கூடாதுங்க, இயேசு கிறிஸ்துவ தவிர இல்லைங்களா. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம், சுய கட்டுப்பாடு. அப்படி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி காரியங்களை வந்து பண்ணுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு வந்து இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கோல் இருக்கணுங்க லைஃப், பரலோகத்துக்கு போகணும், இயேசு போல வாழணும். நம்மளோட லைஃப் வந்து மையமா யார் இருக்கணும், இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட லைஃப்க்கு வந்து சென்டரா இருக்கணும். வேற யாரும் இருக்கக்கூடாது, வேற யாருக்கும் அந்த ஒரு ஸ்தானத்தை கொடுக்க கூடாது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் தான் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so மச். ஆமென்.